வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மே 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை திறந்து பாருங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம தாத்தா சொல்றாரு நேரா அவங்க பேரங்கிட்ட, ஐயா பேராண்டி, என் பேத்திங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா ரேவதிக்கு எந்தவித பழைய ஞாபகமும் இல்ல. அது நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. அந்த ஈஸ்வரி கோவில் கும்பாபிஷேகத்தை வச்சு டைவர்ட் பண்ணி ரேவதிக்கு கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ என்னையா பண்றது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, தாத்தா நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா. நீங்க எதை நினைச்சும் ஒரே பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அதான் நான் இருக்கேன்னு. நான் இருக்கிற வரைக்கும் நம்மளை மீறி எதுவும் நடக்காது. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் தாத்தா அப்படின்னு. உடனே தாத்தா சொல்றாரு, ஐயா பேராண்டி, இந்த கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு தானே நானும் நினைக்கிறேன். அந்த கடவுள் ஏதோ ஒரு பெரிய டெஸ்ட் வச்சு உங்க ரெண்டு பேருமே பிரிச்சு வச்சிருக்கான். ஆனா நீ கவலைப்படாதயா, சீக்கிரம் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா தாத்தா, எனக்கும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பரமேஸ்வரி சொல்றாங்க, சரியா, அடுத்து உன்னோட திட்டம் என்ன, எப்படி இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த போற அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, பாட்டி என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாட்டியும் சரியா பராண்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ நேரா மயிலுக்கு ஃபோன் பண்ணி, வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, மயிலு சொல்றாரு, சகல நாங்க அப்பவே வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்க எங்களை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. நாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா மயிலு சொல்றாரு, சகல கோவில் கும்பாபிஷேகத்தை எப்படி சகல நடத்த போறீங்க? மாமாவை அனுப்புனாதானே கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துவீங்க. ஆனா அத்தை ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. மாமாவை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அனுப்பவே மாட்டேன் அப்படிங்கிற பிடிவாதத்துல இருக்காங்க. இப்போ என்ன சகல பண்ண போறீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் அத்தை கிட்ட கொஞ்சம் நேரடியா பேச வேண்டியது இருக்கு. அப்ப உடனே மயிலு சொல்றாரு, அப்படியா சகல? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, அத்தை கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அத்தை கிட்ட ஒரு டீல் பேச போறேன். அந்த டீலுக்கு அத்தை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பா நடக்கும். உடனே நம்ம மயிலு சொல்றாரு, சரிங்க சகல, நீங்க என்ன பிளான் பண்ணாலும் கரெக்டா தான் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் கோவில் கும்பாபிஷேகத்தை எப்படி நடத்துறது அப்படின்னு பிளான சொல்றாங்க. மயிலு சொல்றாரு, சகல, இது கொஞ்சம் ரிஸ்க் தான், இருந்தாலும் நம்ம இதை ட்ரை பண்ணி பாக்குறதுல தப்பில்லை அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, ஆமா அப்படின்னு. அதுக்கப்புறமா ஹீரோ நேரா அவங்க அத்தைக்கு போன் பண்றாங்க. ஈஸ்வரி போனை பார்த்துட்டு, எதுக்கு இந்த டிரைவர் பையன் நமக்கு போன் பண்றான் அப்படின்னு போன் அட்டென்ட் பண்ணி, என்ன எனக்கு போன் பண்ணிருக்க, ஏதாவது ஒரு விஷயத்தோட தான் நீ போன் பண்ணுவ, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை உங்ககிட்ட ஒரு டீல் பேசுறதுக்காக தான் போன் பண்ண, உங்களை நேரடியா சந்திக்கலாமா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லுங்க, அப்படி என்ன நேரடியா பேச போற, நீ நேரடியாவே சொல்லலாமே போன்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்லத்த, இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் போன்ல சொல்ல முடியாது, நேர்ல தான் சொல்லணும். உடனே ஈஸ்வரியும் சரி ஓகே, அப்ப நீ சொல்ற இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, அத்தை கண்டிப்பா இதுக்கு சரி சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு. ஹீரோ நேரா அவங்க அத்தை வர சொன்ன இடத்துக்கு வராங்க. அங்க வந்ததும் ஈஸ்வரி ஹீரோவை பார்த்துட்டு, இப்ப எதுக்கு நீ என்ன வர சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயமா தான் வர சொன்னேன். உங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி கேட்டா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். அத்தை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு மாமா வரணும். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க சிரிச்சுக்கிட்டே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எப்படி கூப்பிடுவ, நான் அனுப்புவேன் அப்படின்னு உனக்கு நம்பிக்கையா இருக்கு. இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அவரை நான் அனுப்ப மாட்டேன். உன் தாத்தா அன்னைக்கு உயிரை விட போறது உறுதி. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை ஒரு டீல் பேசிக்கலாம். நீங்க ரேவதியோட கல்யாணத்தை உங்க விருப்பப்படி பண்ணுங்க. ஆனா நான் எந்த விதத்திலையும் நான் அதுக்கு தடையா நிக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும், ரேவதியோட கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு நினைச்சா நான் நிப்பாட்டிடுவேன். ஆனா அதை நான் பண்ண மாட்டேன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு மாமாவை அனுப்புங்க. உங்க குடும்பத்துல உள்ளவங்களும் நீங்களும் வரணும். அப்படி நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க அப்படின்னா ரேவதியோட கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்த மாட்டேன். உடனே நம்ம ஈஸ்வரி யோசிக்கிறாங்க.
அப்ப ஹீரோ சொல்றாரு, என்னத்த யோசிக்கிறீங்க? நான் ஒரு தடவை வாக்கு கொடுத்தேன் அப்படின்னா அந்த வாக்குல இருந்து நான் மீறவே மாட்டேன். உங்களுக்கே நல்லாவே தெரியும். உடனே ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, உண்மையாதான் சொல்றியா? ஹீரோ சொல்றாரு, ஆமா உண்மையாதான் சொல்றேன். நான் கண்டிப்பா உங்க பொண்ணோட கல்யாணத்தை தடுக்க மாட்டேன். அதுக்கு கைமாறா நீங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரணும். நீங்களும் மாமாவும் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து கும்பாபிஷேகத்தை சிறப்பா வழி நடத்தி கொடுத்துட்டாலே போதும். அதுக்கப்புறம் நான் உங்களை எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டதும் ஈஸ்வரி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனோட டீலிங் கொஞ்சம் நல்ல டீலிங்கா இருக்கே, இவன் கொடுத்த வாக்க மீற மாட்டான். பேசாப்ல நம்ம சரின்னு சொல்லிடுவோமா அப்படின்னு ஈஸ்வரி ஹீரோவை பார்த்து, அப்போ நீ சொல்றத நான் உண்மைன்னு நம்பலாமா? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை நான் சொல்றத நீங்க உண்மைன்னு நம்பலாம். நான் சேதுபதியோட பேரை கண்டிப்பா எந்த வகையிலயும் உங்களை ஏமாத்துற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, சரி நீ சொல்றதுலாத நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, சரி அப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததும் ஈஸ்வரி சொல்றாங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். இன்னும் 2 நாளையில உங்க தாத்தா ஊர்ல நடக்க போற கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நம்ம எல்லாருமே போக போறோம். அங்க உங்க அப்பாவுக்கு தான் முதல் மரியாதை நடக்க போகுது. அவருதான் அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்க போறாரு. இதை கேட்டதும் நம்ம ராஜாவுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. ராஜா நேர ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி நீ சொல்றது உண்மைதானா? எதுவும் நீ விளையாட்டுக்கு சொல்லலையே. ஈஸ்வரி சொல்றாங்க, நான் சொல்றது உண்மைதான். கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து போக போறோம் அப்படின்னு. அப்போ அந்த வில்லி வந்துட்டு இதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, அக்கா திடீர்னு இப்படி சொல்றாரு. ஒருவேளை இவ வந்துட்டு அவங்க மேல உள்ள கோபம் எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்படி பேசுறாளா? என்ன நடக்குது ஒண்ணும் புரியலையே அப்படின்னு ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, நேரா வந்து வில்லி வந்துட்டு நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா என்னக்கா சொல்ற? உண்மை எனக்கு புரியலையேக்கா. அங்க போக போறியா அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா ஒரு நிமிஷம் இரு, உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா நீ இப்படி பேசுறது என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. நீயா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரேன்னு சொன்ன? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, வில்லி சொல்றாங்க, வாக்கா உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஒரு நிமிஷம் இருடி அப்படின்னு வீட்டுல உள்ள எல்லாரையும் இங்க பாருங்க, 2 நாளையில நடக்க போற கும்பாபிஷேகத்துக்கு எல்லாருமே தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரி வில்லிய பார்த்துட்டு சரி வாடி போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அப்போ ராஜா, மயிலு, ரோஹிணி எல்லாருமே செம்ம சந்தோஷப்படுறாங்க. ராஜா எல்லாரையும் பார்த்து, ஈஸ்வரி இப்படி சொல்லுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ மயிலு சொல்றாரு, ஆமா மாமா, இது கண்டிப்பா எல்லாமே சகலையோட வேலையாதான் இருக்கும். எப்படியோ அத்தைய ஒத்துக்க வச்சு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வர வச்சாச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா ராஜா வந்துட்டு நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாமா. அப்ப அவரு சொல்றாரு, மாப்பிள்ள அப்படி ஈஸ்வரி கிட்ட என்னதான் சொன்னீங்க? கோவில் கும்பாபிஷேகத்துக்கு எல்லாருமே போகலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவ ஒத்துக்கிட்டது. அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா அத்தை கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நடக்கப்போற ரேவதியோட கல்யாணத்துக்கு நான் எந்த வகையிலையும் தடையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அத்தையும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதும் அவர் ஷாக் ஆகுறாரு. என்ன மாப்பிள்ள எப்படி சொல்றீங்க? நீங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் மாப்பிள்ள இப்படி சொன்னீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா நான் ரேவதியை விட்டு கண்டிப்பா பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் எதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னா, அப்பதான் அத்தை வந்துட்டு சரின்னு சொல்லி ஒத்துப்பாங்க. அப்படி அவங்க சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கல அப்படின்னா அது நமக்கு தான் பிரச்சனை. கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணும்ல, அதுக்கப்புறம் அத்தைய நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கிளம்புறாங்க. ரேவதியும் வந்துட்டு கிளம்புறாங்க. ரேவதி ரொம்ப சந்தோஷமா தாத்தா நடத்த போற கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வர்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கோவில் கும்பாபிஷேகமும் சிறப்பா நடக்க போகுது. அந்த இடத்துக்கு ஈஸ்வரியும் வந்துடுறாங்க.
அப்ப சேதுபதி பாட்டி எல்லாரும் வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து, வா ஈஸ்வரி, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நீ வருவ அப்படின்னு நாங்க யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கு ஈஸ்வரி நேரா பரமேஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, உன் பேரன் என்கிட்ட ஒரு டீல் பேசியிருக்கான். இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நான் வந்தேன் அப்படின்னா அவன் என் பொண்ணுக்கு நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்துருக்கான். சோ அந்த வாக்குனாலதான் நானே இங்க வந்திருக்கேன். அப்ப பாட்டி சொல்றாங்க, அப்படியா ஈஸ்வரி, சரி சரி. அப்ப பாட்டி நினைக்கிறாங்க, இவ இப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கா, பட் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பாட்டி வந்துட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்காக உட்கார போற அந்த பூஜை அறையில உட்கார சொல்றாங்க ராஜாவை. ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காராரு. உட்கார்ந்ததோட பூஜையெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரத்துல கெட்டி மேல சத்தம் கேக்குது. என்னடா இது, கெட்டி மேல சத்தம் கேக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா ரேவதிக்கு வந்துட்டு தாலியை கட்டுறாரு. இத பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எல்லாருமே வந்துட்டு தாத்தாவோட ரிலேஷன் எல்லாருமே வந்துட்டு கார்த்தி ரேவதிக்கு அச்சதை தூறாங்க. அதை பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஏன் ஈஸ்வரி, உனக்கு தெரியலையா, கோவில் கும்பாபிஷேகத்தோட என் பேரன் பேத்திக்கு கல்யாணம் நடக்குது. ரேவதி இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ கலா மருது எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஈஸ்வரி சரியான கோபத்துல வந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, நடந்த கல்யாணம் வந்துட்டு உண்மையாகிருச்சு, இந்த கல்யாணத்தை உன்னால இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு செம்ம கோவம் வருது. நேரா ரேவதியை பார்த்து, அம்மாடி ரேவதி, இந்த தாலியை கழட்டி வீசு, இந்த தாலிக்கும் உனக்கு எந்தவித சம்மந்தமும் இல்ல. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா எப்படிமா, அத்தனை பேருக்கு முன்னாடி அவர் எனக்கு வந்துட்டு தாலி கட்டி இருக்காரு, அப்படி இருக்கையில நான் எப்படிமா இல்லைன்னு சொல்ல முடியும், தயவு செஞ்சு என்ன வந்துட்டு இப்படி தடுக்காதீங்கம்மா அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. என்னடி நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா இந்த கல்யாணம் உறுதியாயிருச்சு, அதுல எந்த வித மாற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு செம்ம கோவம் வருது. நேரா ஹீரோவை பார்த்து, என்கிட்ட கொடுத்த வாக்குல இருந்து நீ மீறிட்டியல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட கொடுத்த வாக்குல இருந்து மீறி இருப்ப. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கட்ட, கொடுத்த வாக்குல இருந்து மீறணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. ஆனா நீங்க தான் வந்துட்டு எனக்கு துரோகம் பண்ண பாத்தீங்க. சோ என்கிட்ட இருந்து என்னோட மனைவியை பிரிக்க பாத்தீங்க. சோ அப்படி பிரிக்க பார்த்த உங்களுக்கு நான் சரியான பதிலடி கொடுத்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இது, இவன் இப்படி நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டானே அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சோ கண்டிப்பா நம்ம ஹீரோ வந்துட்டு சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிச்சு கோவில் கும்பாபிஷேகத்துல நடத்த போறாரு. ஈஸ்வரி இது எல்லாத்தையுமே எப்படி சமாளிக்க போறாங்க, உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு குடும்பம் ஒண்ணு சேரட்டும் அப்படின்னு நினைப்பாங்களா, இல்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சேதுபதியோட குடும்பம் நமக்கு வேண்டே வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்களா? இது எல்லாம் அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் நடக்க போகுது. இந்த சுவாரஸ்யமான எபிசோட்ஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட வந்துட்டு ஹேர் கிளிப்ஸ், ஆக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. என்னென்ன மாதிரி அப்படின்னா டெய்ஸி கிளிப்ஸ், 5 பெட்டல் ஃப்ளவர் கிளிப், பிக் சைஸ் கிளாக் கிளிப் அப்படின்னு எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இந்த கிளிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க வந்துட்டு இது எப்படி பை பண்றது அப்படிங்கறத பத்தி சொல்லுவேன். அண்ட் நம்ம கிட்ட கோவிலுக்கு கொண்டுட்டு போற மாதிரி அழகான பூஜை கூட இருக்கு. அப்புறம் மாமி கிட்ட ஒயர் கூட இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரொம்பவே கம்மியான ரேட்ல, நல்ல அஃபோர்டபுள் ரேட்ல, பியூட்டிஃபுல்லான கலர்ஸ்ல உங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுக்குறோம். வேணும் அப்படின்னா அதுக்கும் நீங்க கமெண்ட்ல ஹாய்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.